யூபிஎஸ்சி இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, உங்களுடைய ஹாபிஸ் என்ன, நீங்கள் அதில் வந்துட்டு என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. இது நீங்கள் உங்களுடைய டேப், அதாவது டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப நீங்களே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. நான் செஸ் விளையாடுவேன், பேட்மிண்டன் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வந்துட்டு அதில் அவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதுலையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு தயார் பண்ணிக்கணும். குறிப்பாக நான் போனப்போ என்கிட்ட வந்துட்டு நான் பேட்மிண்டன் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்துட்டு அந்த பேட்மிண்டன்ல அந்த ஷட்டில் கார்க்கோட சைஸ் என்ன, அந்த கார்க்கு வந்து எதுல இருந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அந்த நெட் வந்து என்ன டைமென்ஷன்ல இருக்கும், கோட் சைஸ் என்ன, மொத்தம் எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, இந்தியாவில் யாரு ஃபேமஸான பிளேயர்ஸ், வேர்ல்டுல யாரு ஃபேமஸான பிளேயர்ஸ், இந்தியாவில் வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்ம பேட்மிண்டன்ல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணல கம்பேர்ட் டு கிரிக்கெட், நீங்க வந்துட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான அதிகாரியா அந்த ஸ்போர்ட்ஸ்ல அப்பாயிண்ட் பண்ணா இந்த கேமை நீங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கலாம். எவ்வளவு எண்டுக்கு வேணா உங்களை கொண்டுட்டு போகலாம். ஆனா உங்க கேட்கக்கூடிய கேள்வியோட உள் நோக்கம் என்னன்னா, வாழ்க்கையிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க வந்துட்டு உங்க பொழுதுபோக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்றீங்க. அப்ப நீங்க அதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போனாலும் உங்களால அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது, ஆன்சர் பண்ண முடியுதுன்னா அது அந்த போர்டுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கண்டிப்பா ஏற்படுத்தி நிறைய மார்க் கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தும். ஃபார் மோர் சச் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.